Hi friends, welcome to Chain Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா அந்த டின்னரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேமியா உப்புமா பண்ண போறோம். சேமியா உப்புமானோனே போர் அடிக்கும் எல்லாருக்கும். ஆனா இது கொஞ்சம் டிஃபரண்டா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சேமியா உப்புமா பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாயில எண்ணெய் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் எண்ணெய் இருக்குங்க இது. ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்கு இதான் கரெக்டா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். அப்புறமா பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வாசனைலாம் நல்லாயிருக்கும் அந்த சேமியா உப்புமாக்கு, வெஜிடபிள் சேமியா உப்புமாக்கு. பச்சை மிளகாய், வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்துட்டு நான் 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. உப்பு கொஞ்சமாக விட்டுட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். கடாயில் போடும்போது தண்ணி வடைச்சிட்டு அப்புறமா இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா வந்து பச்சை பட்டாணி கூட சேர்க்கலாங்க. இப்போ வரும் இல்லையா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, அது இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துடும். அப்படியே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா அது கலந்துட்டு உப்பு வந்து மொத்தமாக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய்லாம் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துட்டே வருது. அதனால் இது வந்து குட்டீஸுங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் இருக்கு இல்லையா, அதனால். தண்ணி வந்து 8 கப்பு ஊற்றுறேன் நான். 8 கப்பு சேமியா, அதாவது 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி. 8 கப்பு விட்டுட்டு அதை உப்பு சரி பார்த்துக்கோங்க இன்னொரு தடவை. தண்ணி கொதிச்ச பிறகு தான் வந்து சேமியா போடணும். நம்ம இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அப்போ தான் வந்து சேமியாவை ஆட் பண்ணணும். இது வந்து 7லேருந்து 8 பேர் சாப்பிட்லாங்க இந்த சேமியா உப்புமாவை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா டின்னராக கூட சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். சேமியா போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெஜிடபிள்ஸு சேமியா எல்லாமே நல்லா கலந்துருக்கிற மாதிரி. இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா உப்பு ஒரு தடவை கூட சரி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே அந்த சேமியெல்லாம் வெந்துட்டே வருது. நல்லா தண்ணியும் அப்படியே சுண்டிகிட்டே வருது பாருங்கள். சில பேருக்கு சேமியா உப்புமானாவே பிடிக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. நல்லா அது கலந்து விட்டுருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போடுறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது சூப்பரான சேமியா உப்புமா ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமியா உப்புமாவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.